World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்களுக்காக ஈரோடு மாநகரில் ஒரு நாள் நேரடி வகுப்பு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதுவரைக்கும் நம்மளுடைய சஸ்திக் சாஸ்திரா பயிற்சி மையத்தின் சார்பாக நடத்தப்படாத ஒரு அற்புதமான சூட்சமங்கள் நிறைந்த ஒரு மாபெரும் வகுப்புன்னு சொல்லலாம். இந்த வகுப்போட தலைப்பு என்னென்னா 14 கர்ம நட்சத்திரங்கள் தரும் மோசமான பலன்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்பில் இந்த வகுப்பு நடத்த போகிறோம். ஸோ எல்லாருக்கும் கர்ம நட்சத்திரம்னா ஒரு புரிதல் இருக்கும். ஏற்கனவே நட்சத்திர வகுப்பு படித்தவங்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து 10வது நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம்னு படிச்சிருப்பீங்க. அந்த கான்செப்டும் இந்த கான்செப்டும் கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்ட். அதை தாராபலன் அடிப்படையில் எடுக்கக்கூடிய கான்செப்ட். இது பார்த்திங்கன்னா அஸ்வினி முதல் ரேவதி வரைக்கும் 14 கர்ம நட்சத்திரங்கள் இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கர்ம நட்சத்திரம் வரும். அந்த 14 கர்ம நட்சத்திரங்களும் நம்ம முன்ஜென்மத்தில் ஏதாவது ஒரு தவறான செயல் செஞ்சுருப்போம், பாவம் செஞ்சுருப்போம். அந்த பாவங்களை சுமக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக வருது. இந்த நட்சத்திரங்கள் மூலியமாக நம்ம அதற்குண்டான தண்டனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த ஜென்மத்தில் அந்த தண்டனையை நம்ம அனுபவிப்போம். அப்படிப்பட்ட ஒரு வகுப்பு தான் இந்த 14 கர்ம நட்சத்திரங்கள் தரும் மோசமான பலன்கள் மற்றும் பரிகாரங்கள். ஸோ அப்போ அந்த 14 கர்ம நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு கர்ம நட்சத்திரமாக வருது. அதுக்கப்புறம் சிம்மத்தில் பூர நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக வரும். அதுக்கப்புறம் துலாமில் சித்திரை நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக வருது. ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும், நான் எக்ஸாம்பிளாக இப்போ ஒரு 3 ராசிக்கு மட்டும் எழுதியிருக்கேன். நான் வகுப்பில் மற்ற ராசிகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அப்போ மேஷத்தில் அஸ்வினியும், சிம்மத்தில் பூரமும், துலாமில் சித்திரையும் கர்ம நட்சத்திரங்களாக வருது. ஸோ இப்போ இந்த கர்ம நட்சத்திரம் வருதுன்னா, இந்த கர்ம நட்சத்திரம் எந்த மாதிரினா முன்ஜென்ம கர்மாவை நமக்கு சுட்டி காமிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒருத்தர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலோ அல்லது இந்த நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி அமர்ந்தாலோ, இந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் அவங்க அந்த முன்ஜென்மத்தில் இந்த கர்மாவை பண்ணியிருப்பாங்க. அதனால் சில தண்டனைகளை அனுபவிப்பாங்க. ஸோ என்ன மாதிரி கர்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினியில் இருக்கும்போது இவங்க அதிகார துஷ்பிரயோகம் அப்படிங்கிற ஒரு கர்மாவை செஞ்சுருப்பாங்க. அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறது, அதாவது நல்ல ஒரு பதவியில் இருந்து கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்களை சரியாக வழி நடத்தாமல் அவங்கள கொடுமைப்படுத்துறது, அடிமை மாதிரி நடத்துறது, அவங்களுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்காம விடுறது. ஸோ அந்த மாதிரியான மோசமான ஒரு பாவங்களை பண்ணவங்களுக்கு இந்த கர்ம நட்சத்திரமாக அஸ்வினி வரும். அப்போ அதில் போய் ஒரு கிரகங்கள் உட்காரும், அல்லது லக்ன புள்ளி அமரும், அல்லது சந்திரன் கூட அதில் அமர்ந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. ஓகே, அடுத்தது சிம்மம். சிம்மம் பூரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆசைக்கு இணங்க வைத்தல். ஆசைக்கு இணங்க வைத்தல்னால் தன்னோட இச்சைக்காக ஆசைக்கு இணங்க வைக்கக்கூடிய ஒரு பாவத்தை செஞ்சுருப்பாங்க. அது எந்த மாதிரி விஷயமா வேணால் இருக்கலாம். ஒரு செக்ஸுவல் சார்ந்த விஷயமா இருக்கலாம், பணம் சார்ந்த விஷயமா இருக்கலாம், அல்லது ஒரு தவறை செய்யறதுக்காக அவங்கள தூண்டி விட்டுருக்கலாம். தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய ஆசைக்காக மற்றவங்களை இணங்க வைக்கிறது பூர நட்சத்திரத்துடைய அதோடைய முன்ஜென்ம கர்மாவாக நம்ம சொல்லலாம். அடுத்து சித்திரை. துலாமில் இருக்கிற சித்திரை நட்சத்திரம் என்ன பண்ணுதுன்னா, மற்றவர்களுடைய சொத்து, பூமி, வீடுன்னு சொல்லலாம். ஸோ பூமி வீடை அபகரித்தல். ஸோ இந்த மாதிரி ஒரு கர்மா சித்திரை நட்சத்திரம் சுமந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி இன்னும் ரிமைனிங் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 11 நட்சத்திரங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான முன்ஜென்ம கர்மாவை சொல்லும். அப்போ இந்த மாதிரி கர்மாவை பண்ணவங்களுக்கு தான் அவங்களுக்கு அந்த 14 கர்ம நட்சத்திரங்களில் கிரகங்கள் போய் உட்காரும், லக்ன புள்ளி அமர்ந்திருக்கும். இதனால் அவங்களுக்கு என்ன நடக்கும்னா, என்ன மாதிரி கர்மாவை பண்ணாங்களோ அது இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு திருப்பி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சித்திரையில் யாருக்காவது கிரகம் இருந்தால், லக்ன புள்ளி அமர்ந்தால் அவங்களுக்கும் சொத்து பறிபோகக்கூடிய சூழல் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன நடக்கும்னா, சொத்து எவ்வளோ இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத சூழல்களும் ஏற்படும். அதே மாதிரி அஸ்வினியில் கிரகம் இருந்தால் அவங்கள யாராவது ஒருத்தர் அதிகாரத்தை பயன்படுத்தி
துஷ்பிரயோகம் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பாவம் பண்ணவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் அதே மாதிரி தண்டனையை திரும்பி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். ஸோ இப்படி நம்ம இந்த பலன்களை வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அஸ்வினி அப்படிங்கிறது ஒரு கர்ம நட்சத்திரம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒரு பலன் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ அஸ்வினி 3ஆம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினி கர்ம நட்சத்திரம் தான். ஆனால் அஸ்வினி 3ஆம் பாதத்தில் போய் லக்ன புள்ளியோ அல்லது கிரகங்களோ அமர்ந்திருக்கும் போது அது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா, இவங்க முன் ஜென்மத்தில் நிறைய பயண இடையூறுகளை பண்ணியிருப்பாங்க. மற்றவங்களோட பயணத்துக்கு வந்து இடையூறாக இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்கள பற்றி தவறாக விமர்சனம் செய்வதுன்னு சொல்லுவாங்க. அந்த விமர்சனம் செய்யக்கூடிய சூழல் வந்து அவங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம 14 கர்ம நட்சத்திரத்துக்கு உண்டான முன்ஜென்ம கர்மாவை பற்றி படிப்போம். மேலும் ஒவ்வொரு கர்ம நட்சத்திரத்துடைய 4 பாதங்களும் வித்தியாசமான ஒரு முன்ஜென்ம கர்மாவை சொல்லும். அதுவும் நம்ம 14 கர்ம நட்சத்திரத்துக்கும் படிக்க போகிறோம். ஓகே, அடுத்தது வேற என்ன இந்த சப்ஜெக்டில் படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ன புள்ளி அமருது, சந்திரன் அமருது. அந்த மாதிரி இப்போ இந்த கர்ம நட்சத்திரத்தில் சூரியன் முதல் கேது வரை இந்த 14 கர்ம நட்சத்திரத்தில் சூரியன்லேருந்து கேது வரை கிரகங்கள் அமர்ந்த பலன்கள். இப்போ சூரியன்லேருந்து கேது வரை 9 கிரகங்களும் அமர்ந்த பலன்களை நம்ம எடுக்கலாம். அப்படி அமர்ந்தால் என்ன மாதிரி பலன்கள், என்ன மாதிரியான தண்டனைகள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ புதன் வந்து ஒருத்தங்களுக்கு சித்திரையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த இடம் சார்ந்த அபகரித்தல் நிகழ்வு வந்து யார் மூலிமா நடந்திருக்கும்னா அவங்க தாய்மாமா வழியாக நடந்திருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, புதன் யாருக்கெல்லாம் சித்திரையில் இருக்கோ அவங்களுடைய தாய்மாமா உறவுகளுக்கு சொத்து இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத சூழல் ஏற்படும். அல்லது அந்த சொத்தை வந்து விற்றுட்டு வரக்கூடிய சூழல் ஏற்படும். அந்த சொத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு வழக்குனால அது மற்றவங்களுக்கு தீர்ப்பாகி அந்த சொத்தை இழக்கிற சூழல் ஏற்படும். இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திப்பாங்கன்னு சொல்லலாம். அப்போ புதன் சித்திரையில் இருந்தால் என்ன பலன்னா, அப்போ சூரியன் இருந்தால் என்ன பலன், சந்திரன் இருந்தால் என்ன பலன், செவ்வாய் இருந்தால் என்ன பலன், இப்படி 9 கிரகங்கள் சித்திரையில் இருக்கும்போது இது கர்ம நட்சத்திரமாக இருக்கிறனால என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது 14 கர்ம நட்சத்திரங்களுக்கு மட்டும் இல்லாமல் சூரியன்லேருந்து கேது வரைக்கும் 9 கிரகங்கள் ஒவ்வொரு பாதத்திலையும் பாத வாரியாக, இப்போ சித்திரை 1ஆம் பாதத்தில் இருந்தால் என்ன பலன், சித்திரை 2னா என்ன பலன், சித்திரை 3னா என்ன பலன் அப்படிங்கிறதையும் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சூரியன் வந்து உத்திராடம் 3ஆம் பாதத்தில் இருக்குது. ஆக்சுவலாக உத்திராடம் வந்து 14 கர்ம நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம். அதை நம்ம 4 பாதங்களுக்கும் தனித்தனி பலன் சொல்லியிருக்கோம். அப்போ உத்திராடம் 3ஆம் பாதத்தில் சூரியன் போய் உட்காருது அப்படின்னா என்ன பலன்னா, அவங்களுடைய அப்பா வர்க்கத்தில், அப்பா குடும்பத்தில் கோயில் அறக்கட்டளை பணத்தை இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, திருடியிருப்பாங்க. கோயில் அறக்கட்டளை பணம். இப்போ கோயிலுக்கெல்லாம் வந்து அறக்கட்டளை இருக்கும், ட்ரஸ்ட்டு வச்சு நிறையா பணம் சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த அறக்கட்டளை பணத்தை வந்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா திருடியிருப்பாங்க, அல்லது அதை அபகரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாருங்கள், ஒவ்வொரு பாதத்துக்குமே ஒவ்வொரு கிரகங்கள் நிற்கும்போது என்ன மாதிரி பலன் நடக்கும் அப்படின்னு நடக்கலாம். இப்போ இதே இந்த இடத்துல சந்திரன் இருந்தால் அம்மா வழி குடும்பத்தில் பண்ணியிருப்பாங்க, செவ்வாய் இருந்தால் சகோதர வழி குடும்பத்தில் பண்ணியிருப்பாங்க. அப்போ உத்திராடம் 3ஆம் பாதம் கோயில் அறக்கட்டளை பணத்தை திருடி இருக்கக்கூடிய ஒரு கர்மாவே சொல்லக்கூடியது. அப்போ எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் சார்ந்த உயிர் காரகத்துவத்தின் வழியாக அந்த கர்மாவை செஞ்சுருப்பாங்க, நம்ம எடுக்கலாம். அப்போ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டு நிறையா பேர்கிட்ட டொனேஷன்ஸ்லாம் வாங்குவாங்க. ஆனால் கடைசியில் அவங்கள்ட்ட வேலை பார்க்குற மேனேஜரோ இல்லை ஒரு எம்ப்ளாயோ அந்த பணத்தை திருடிட்டு போகிற மாதிரி சூழல் ஏற்பட்டுரும். ஸோ இல்லை அவங்களுக்கு செய்யாத குற்றத்திற்கு நீங்கள் தான் திருடிட்டீங்கன்னு சொல்லி வழக்கு வந்து ஜெயிலுக்கு போகிற மாதிரி சூழல்லாம் ஏற்படும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இந்த உத்திராடம் 3ஆம் பாதத்தில் இருக்குது. இப்படி 14 கர்ம நட்சத்திரங்களும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும், அந்த ஒவ்வொரு கர்ம நட்சத்திரங்களுடைய 4 பாதங்களும் எப்படிப்பட்ட கர்மாவை சொல்லுது,
9 கிரகங்களும் இந்த 14 கர்ம நட்சத்திரத்தில் நின்னா என்ன பலன் கொடுக்கும், அந்த 9 கிரகங்களும் 14 கர்ம நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாதங்களில் நின்னா எப்படி பலன் கொடுக்கும்னு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ரூல்ஸ் இந்த கான்செப்ட்லேயே உங்களுக்கு வந்துடும். அப்போ அந்த மாதிரி மிக தெளிவாக இந்த வகுப்பில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது ஏன் நேரடி வகுப்பாக நடத்துகிறோன்னா, நேரடி வகுப்பாக நடத்தும் போது குருவின் பார்வையில் இது வந்து ரொம்ப ஒரு கர்மா ரீதியான ஒரு சப்ஜெக்ட். இது குருவோட பார்வையில் நேரடியாக கற்றுக்கும் போது அந்த கர்ம நட்சத்திரத்தோட இம்பேக்ட்லேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். அதுக்காக தான் இந்த கான்செப்டை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நேரடியான வகுப்பாக வச்சு சொல்லிக் கொடுக்குறோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் கற்றுக்கிறீங்க. இதில் இந்த சூரியன் முதல் கேது வரை நிற்கக்கூடிய அமைப்பிலேயே ராகு கேதுக்கள் கர்ம நட்சத்திரத்தில் நிற்கிறது மிக மோசமான பலனை கொடுக்கும். இப்போ எல்லா கிரகமும் நிற்கலாம், அதில் குறிப்பாக ராகு கேதுக்கள் வந்து கர்ம நட்சத்திரத்தில் நின்னா, இந்த 14 கர்ம நட்சத்திரத்தில் நிற்கும்போது அது மோசமான பலன்களை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விதி. அது எப்படிப்பட்ட மோசமான பலன்களை வெளிப்படுத்துங்கிறத வகுப்பில் வந்து நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே. இந்த பலன்கள்லாம் எப்போ நடக்கும்னா, எந்த கிரகம் கர்ம நட்சத்திரத்தில் நிற்குதோ அந்த கிரகத்துடைய தசா புத்தி நடக்கும் பொழுது மிக மோசமான பலனை சந்திப்பீங்க. அதே மாதிரி இந்த 14 கர்ம நட்சத்திரத்தில் கோச்சார கிரகங்கள் எந்த கிரகம் போனாலும் அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு அவங்க ஜாதகப்படி சில பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அப்போ அது தசாபுக்தியில் எப்படி பார்க்கணும், கோச்சாரத்தில் எப்படி பார்க்கணுங்கிறதையும் மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இதில் மோசமான அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது கர்ம நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அது தாராபலன் அடிப்படையில் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஒரு மோசமான ஒரு எதிர்மறையான தாராபலனாக இருந்தால் அது இன்னும் அதிகப்படியான பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி அது வேதகன் நட்சத்திரமாக போய் அமருது. இப்போ புதன் வந்து சித்திரையில் அமரும்போது கர்ம நட்சத்திரம் தான், அதே சமயத்தில் அது வேதகனாகவும் வரனால இன்னும் அதிகப்படியான ப்ராப்ளங்களை கொடுக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பகை நட்சத்திரமாக இருக்கிறது தாராபலன் அடிப்படையில் வரக்கூடிய 10வது நட்சத்திரமாக 10வது ஸ்டாருன்னு சொல்லுவோம். அந்த கர்ம நட்சத்திரமாக இருந்தாலும் மிக மோசமான பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ அப்போ அது கிரக வலிமை அடிப்படையில் கர்ம நட்சத்திரத்தால் அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்துலேயே யார் அதிகமான கஷ்டத்தை அனுபவிப்பாங்க, யார் மீடியமான கஷ்டத்தை அனுபவிப்பாங்க, யார் லீஸ்ட்டாக குறைவான கஷ்டத்தை அனுபவிப்பாங்கன்னு நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு கஷ்டம் பெருசாக இல்லாமல் கடந்து போயிடுவாங்க. அது எப்படிப்பட்ட அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நட்சத்திர பாதம், அந்த கர்ம நட்சத்திரத்துடைய 4 பாதங்களில் புஷ்கரண வம்ச பாதத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் அவங்களுக்கு பெரிய லெவலில் கஷ்டம் ஏற்படாமல் ஓரளவுக்கு தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு சொல்லலாம். இப்படி நாம் இந்த விஷயங்களை பார்க்க வேண்டும். ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ன விஷயங்களை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ நிறையா பேர் வந்து பல்வேறு விதமான கர்ம நட்சத்திரங்களை பற்றி நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்போ ஃபைனலாக என்ன கேட்பீங்க, இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா சார், இது பரிகாரம் பண்ணி ஏதாவது நம்ம சரி பண்ண முடியாமா சார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த பரிகாரம் பண்ணி எப்படி அதை சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது பொது பரிகாரங்களே நிறையா இருக்குது. பொதுவாக சில பரிகாரங்கள் பண்ணுறது மூலிமா நீங்கள் எந்த மாதிரியான கர்ம நட்சத்திரத்தில் உங்களுக்கு கிரகம் நின்றாலும் இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிட்டு வர வர கர்ம நட்சத்திரத்துடைய தாக்கங்கள்லேருந்து இங்கே தப்பிக்கலாம். ஸோ அது என்ன மாதிரி பரிகாரம் சார்? அது என்ன மாதிரி பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்ம நட்சத்திரத்தில் யார் கிரகம் இருந்தாலும் நீங்கள் விருட்ச தானம் செய்ய வேண்டும், நிறையா மரம் வளர்த்தணும். அதுக்கப்புறம் பிணம் எரிப்பதற்கு, பிணம் எரிக்கிறாங்க பார்த்தீங்களா, பிணம் எரிப்பதற்கு விறகு கட்டை வாங்கி கொடுக்க வேண்டும். விறகு கட்டை வந்து வாங்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் சொர்ண தானம் பண்ணணும். சொர்ண தானம் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு, ஏழை பெண்களுக்கு உங்கள் செலவில் வளகாப்பு நடத்தி வைக்கணும். அதே மாதிரி கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும். அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அன்னதானம் பண்ணுங்க. அந்த அன்னதானத்துக்கு தேவையான அரிசி வாங்கி கொடுங்க. இது வந்து பொது பரிகாரமாக வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா,
இந்த 14 கர்ம நட்சத்திரத்துக்கும் 14 கோயில்கள் இருக்குது. 14 கர்ம நட்சத்திரத்துக்கும் 14 கோயில்கள் இருக்குது. அதே மாதிரி 14 கர்ம நட்சத்திரமும் ஒவ்வொரு நட்சத்திரம் 4 பாதங்களாக இருக்கா? ஸோ அந்த 4 பாதங்களுக்கும் ஒரு கோயில் இருக்குது. 4 பாதங்களுக்கும் ஒவ்வொரு கோயில்கள் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதில் ஒரு 14 கோயில், இதில் ஒரு 50க்கும் மேற்பட்ட கோயில், கிட்டத்தட்ட ஒரு 60 கோயில்களுக்கு மேலே நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். 60 கோயில்களுக்கு மேலே இந்த வகுப்பில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். 14 கர்ம நட்சத்திரத்துக்கும் கோயில்கள் இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கர்ம நட்சத்திரத்துக்குமே வந்து ஒவ்வொரு பாதங்கள் இருக்குது. அந்த பாதத்துக்கும் தனித்தனியாக கோயில்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அஸ்வினியில் கர்ம நட்சத்திரமாக வருது. அதுக்கான கோயில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் சித்திரகுப்தன் கோயில், அங்கே வந்து போகணும். சரிங்களா? மீனராசியில் பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி வந்து கர்ம நட்சத்திரமாக வருது. உத்திரட்டாதி வந்து கர்ம நட்சத்திரமாக வருது. அதுக்கான கோயில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அவங்க போகணும். ஸோ அடுத்தது வந்து இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். எல்லா 14 நட்சத்திரத்துக்கும் வந்து நான் உங்களுக்கு கிளாஸில் மிக தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்துக்கான கோயில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கம் கருடாழ்வார். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி 14 கோயில்களுக்கான கோயில்களும் பார்ப்போம். 14 கர்ம நட்சத்திரத்துக்கான கோயிலும் பார்ப்போம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் இருக்குது. ஸோ அப்போ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 66 கோயில்களுக்கு மேலே வரும். ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு 75 கோயில்களுக்கு மேலே நம்ம இதில் வந்து டீட்டெயிலாக வந்து படிக்க போகிறோம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பரிகாரங்கள் பார்ப்போம். இந்த கோயில் பரிகாரங்களும் பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னென்ன பரிகாரங்கள்னால் ஒவ்வொரு கர்ம நட்சத்திரத்துக்கும் வாழ்வியல் பரிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு கர்ம நட்சத்திரத்துக்கும் வாழ்வியல் பரிகாரங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கர்ம நட்சத்திரத்துக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் இருக்குது. தாந்திரிகமாக என்ன செய்யணும். அதுக்கப்புறம் டிஎன்ஏ பரிகாரம் இருக்குது. அதுக்கப்புறம் தான தர்ம பரிகாரங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பரிகாரங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நிறைய பரிகாரங்கள் வந்து இந்த கிளாஸில் உங்களுக்காக சொல்லிக் கொடுக்க போகிறோம். கர்ம வினை எப்படி பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி வாழ்வியல் பரிகாரம், தாந்திரிக பரிகாரம், டிஎன்ஏ பரிகாரம், தான தர்ம பரிகாரம், ரிவர்ஸ் பரிகாரம் படிக்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25,000 மதிப்புள்ள வகுப்பு. அதை வந்து மிக குறைவான கட்டணத்தில் 4,000 ருபீஸ்க்கு நம்ம இந்த வகுப்பு வந்து கொடுக்க போகிறோம். அதில் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறவங்களுக்கு, மூத்த குடிமக்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் இருக்குது. பழைய மாணவர்களுக்கு வந்து 3,000 ருபீஸ் ப்ரைஸில் இந்த வகுப்பு வந்து நடத்த போகிறோம். இது ஒரு நேரடி வகுப்பாக உங்களுக்கு நடைபெற போகுது. ஈரோட்டில் என்றைக்கு நடைபெற போகுதுன்னா 26/4/2026 சண்டே காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இந்த வகுப்புகள் நடைபெற போகுது. ஸோ இந்த வகுப்பில் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ அவங்களுக்கு இன்னும் 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. என்ன விஷயம்னா, இந்த வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடியவங்களுக்கு 14 கர்ம நட்சத்திரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, கர்ம ஸ்டார்ஸ், அதுக்கான 500 கோல்டன் பரிகாரங்கள் நான் கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறது இல்லாமல் 500 கோல்டன் பரிகாரங்கள் வந்து உங்களுக்கு ஒரு PDF புக்காக நாங்கள் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ராகு கேதுக்கள் வந்து கர்ம நட்சத்திரத்தில் இருந்தால் அது ரொம்ப மோசமான பலனை கொடுக்கும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு சிறப்பு தூமகேது விநாயகர் கோயில்கள் இருக்குது. அதோட லிஸ்ட்டும் உங்களுக்கு இலவசமாக கொடுக்க போகிறோம். மேலும் இந்த கர்ம நட்சத்திரத்துடைய இம்பேக்டை குறைக்கிறதுக்காக குரு உபாசனை மந்திரம் நான் உங்கள் எல்லாருக்கும் உபாசனை பண்ணி
ஒவ்வொரு தனிப்பட்ட மாணவர்களுக்கும் அந்த ஜாதகத்தை பொறுத்து அந்த ஜாதகத்தை கிளாஸ்லேயே ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கான ஒரு குரு பாசனி மந்திரம் கொடுக்க போகிறேன். ஸோ அது உங்கள் கர்ம நட்சத்திரத்தோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மந்திரத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உபாசனை செய்ய செய்ய கர்ம நட்சத்திர பாதிப்புலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். இந்த 3 விஷயங்களும் இந்த வகுப்பில் நேரடியாக கலந்துக்கிறவங்களுக்கு கொடுக்க போகிறோம். இதை ஒரு அற்புதமான வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த வகுப்பில் கலந்து கொண்டு நீங்கள் பயனடையலாம். ஸோ இந்த வகுப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எடுக்கிறேன், மறுபடியும் ஒரு 2 வருஷம் கழித்து தான் இந்த வகுப்பை எடுப்பேன். அதனால் இப்போ யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். ஏன்னா இது வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த வகுப்பை எடுக்க முடியாது. 14 கர்ம நட்சத்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலே உங்களுக்கு அந்த பிராப்தம் இருந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் கிட்டத்தட்ட இதெல்லாம் நாங்கள் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிட்டோம். பட் இருந்தாலும் 4 வருடங்கள் கழித்து இப்போ தான் உங்களுக்கு இந்த வகுப்பை சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு பிரபஞ்ச ஆசீர்வாதம் இருந்தனால இந்த வகுப்பை கன்சிடர் பண்ணி நாங்கள் போட்டிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்துக்குவாங்க. இது ஒரு நேரடி வகுப்பு. அதனால் எவ்வளோ தூரத்தில் அதுக்கு இருந்தாலும் வந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க முன்கூட்டியே முன்பதிவு பண்ணிக்குவாங்க. இந்த வகுப்பில் முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 50 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. ஸோ யாரெல்லாம் இந்த ஆட் பார்க்குறீங்களோ முன்கூட்டியே முன்பதிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சீட் முடிஞ்சிருச்சுன்னா திருப்பி அட்மிஷன் கொடுக்க மாட்டோம். இந்த அரிய வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.